உங்க முதலாளி திலீப்போட ஃப்ரெண்ட், பேரு பீட்டர். நான் உடனே அவரை பார்க்கணும். அவர் இல்லைங்க வீட்டுல. வீட்டை விட்டு போய் 10 நாள் ஆச்சு. என்ன இங்க வர சொல்லி தந்தி கொடுத்துருக்காரு. கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்றேன். எங்க ஐயாவை தேடிக்கிட்டு அர்த்தராத்திரில ஐட்டங்கள் தான் வரும். இருந்தாலும் நடுராத்திரில நண்பன் சொல்லிக்கிட்டு வந்த ஒரே ஆள் நீங்க தான் சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? உங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்கும், வர முடியாம போயிருக்கும். கல்யாணத்துக்கு வரலங்கிறதுனால நீங்க ஒரு நண்பன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கிளாஸ் எடுத்து வைக்கட்டுமா? கிளாஸ் இங்க தனியா சாப்பிட்டா கஷ்டமா இருக்காது? அவ்வளவுதான், நாம 2 பேர் தானே சார். எங்க ஐயாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு. எப்படி? டே ஜோசப் கந்தசாமி காதர், எனக்கு ஒரு கிளாஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு வாடாம் பாரு. நான் உள்ள போய் முதல்ல எனக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டு பாட்டில கொண்டாந்து நீட்டுவேன். நீட்டி ஏண்டா குறைஞ்சிருக்குதுன்னு கேட்கவே மாட்டாரு. ஏன்னா மப்பு விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் மத்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. மத்த விஷயத்துல ஸ்ட்ராங்னு சொல்ற நீ, முதலாளி வீட்டை விட்டு போனவர் மட்டும் தெரியலன்னு சொல்றிய சார். எங்க முதலாளி கற்பழிக்க வெளியே போனா கூட என் காதை கடிச்சிட்டு தான் போவார், இல்ல அழிச்சிட்டு வந்து என் காதை கடிப்பார். இப்ப எங்க எல்லாரையும் துடிக்க வச்சிட்டு போயிட்டாரு சார். சார் என்ன விடுங்க, நான் சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு இருக்கிறவன். அம்மாவை எடுத்துங்க சார். எந்த அம்மா? ஒண்ணு போட்டுக்கிட்டுமா? சார் எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். மீட்டரா மல்லிகைப்பூ வாங்குறாங்க, குப்பை தொட்டியில போடுறாங்க, கிலோ கிலோவா குங்குமம் வாங்கி நெத்தியில வச்சுக்கிறாங்க, லிட்டரா கண்ணீர் விடுறாங்க. அரசாங்கம் மாத்திரம் சம்பளம் கொடுத்துச்சின்னு வச்சுக்குங்க, அவங்க கண்ண பைப் லைன்ல கனெக்ட் பண்ணா தண்ணீர் பஞ்சமே போயிடும் சார். அப்படியா? இதுக்கே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே. இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. எங்க ஐயாவுக்கு இடைஞ்சல்னு எது இருந்தாலும் பிடிக்காது, எதிர்த்து பேச யாராலையும் முடியாது. அப்பத்தான் எங்க அம்மா இந்த ஊருக்கு வந்தாங்க. கதைய கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இல்லையா மேஜூன்ற மேடம், உங்களை பாக்குறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. இவங்க கால் மேல கால். ஆமா, கால் மேல கால் போட்டோம், கிடைக்கல. அதனால நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தோம். அம்மா, இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதான் இவர் சொல்லிட்டாருல. Shut up. Take a seat. அப்படின்னா என்ன அர்த்தம்? உட்காருன்னு அர்த்தம். அப்ப உட்காரு. இதான் இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இவர் கப்பலோட்டிய தமிழன். பாவுசி நினைச்சிடாதீங்க. கடல் மார்க்கமா கப்பல் வியாபாரம். ஏற்றுமதி இறக்குமதி. போன மாசம் 4 ஏத்தி இருக்கிறாரு, 3 இறக்கி இருக்கிறாரு. எப்படி இன்னொன்னு ஏத்திடுவாரு. இவரு கஞ்சா வியாபாரி, அஞ்சா வியாபாரம். இவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற எல்லா கணவாய் மூலமாவும் பிசினஸ் இருக்கு. ஏகப்பட்ட பொது சேவைகள், ஏகப்பட்ட இதுகள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து மறுவாழ்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கெல்லாம் இடைஞ்சலா இங்க ஒருத்தர் இருந்துகிட்டு ரொம்ப தொல்லை பண்றாங்க. அச்சுன்னு தும்முனா அதையும் விலைக்கு வாங்குறான். லொக்குன்னு இருமுனா சரியே விலைக்கு வாங்குறான். யானையில இருந்து பூனை வரைக்கும், லாரியில இருந்து தம்மா தூண்டு ஆணி வரைக்கும் எல்லாத்தையும் அவனே வாங்கிக்கிறான். ஜனங்களுக்கு தேவையான முக்கியமான சாமானை எல்லாம் வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கான். அதனால இந்த ஊரோட பொருளாதாரம், போக்குவரத்து எல்லாமே பாதிக்கப்படுது மேடம். அவன் செய்யற அநியாயத்துக்கு அளவே இல்லைங்க. அவன் யாருங்கறத உடனே கண்டுபிடிச்சாகணும் மேடம். அவன் யாரு? பேரு திலீப். திலீப் எங்க இருக்கா? இந்தியாவுல
பிறந்தது ஆஸ்பத்திரியில, வளர்ந்தது அவங்க அம்மா கிட்ட. அவனை பத்தி மொத்த விவரத்தையும் இதுல எழுதிருக்கிறோம், நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்க சொன்ன ஆளை கூப்பிட்டு நான் விசாரணை பண்றேன். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஒரு கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா எடுப்பேன். என்னங்க பிஏ, வீட்டு கொல்லப்புறத்தை சுத்தி இவ்வளவு லாரி நிக்குது. முதலாளி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாரா? அவர் எதை விட்டு வச்சாரு? அவருடைய குணம் உனக்கு தெரியுமில்ல? அவருக்கு இடைஞ்சலா எதிரில எது நின்னாலும் அது ஒரு விலை பேசி வாங்கிடுவாரு. இது என்னங்க விபரீதம்? விபரீதம் இல்லையா, இம்சை. போன வாரம் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். பிரகாரத்துல ஒரு யானை இருந்துச்சு. ஐயா ஒரு 50 ரூபா நோட்டை நீட்டினாரு. பணத்தை வாங்கின யானை அவர் ஆசீர்வாதம் பண்ண மறுத்துடுச்சு. மேல இருந்த யானைப்பாக அங்குசத்தால எவ்வளவோ குத்தியும் குடஞ்சும் பார்த்தான். யானை மசியல. உடனே கோபத்துல யானை பாயனை விலைக்கு வாங்கிட்டாரா? ஐயோ, பாகனை வாங்கியிருந்தா பரவாயில்லையே, வீட்டுல பசுமார பார்த்துக்க விட்டுருக்கலாமே. யானையே வாங்க பார்த்தாரப்பா. வாங்கிருக்கலாமே, எப்படியும் 1000 பவுன் தேருல்ல. உண்டோ 1000 பவுன் கிடைக்குமேனு பார்த்தா ஆயுசு பூரா அந்த யானையை கட்டி தீனி போடுறதுக்கு 5000 பவுன் செலவாகும். நான் குபியனு குறுக்க பாஞ்சு யானையை வாங்க விடாம பண்ணிட்டேன். அவரை கோயிலை விட்டு வெளியே கூட்டிட்டு வரத்துக்குள்ள எம்பாடு ஒம்பாடுன்னு ஆயி போச்சுப்பா. என்ன இருந்தாலும் ஐயா ஒரு அபூர்வ பிறவிங்க. கரெக்ட். நம்ம ஐயா குபேரனுடைய மறு அவதாரம். ஆனா கிறுக்கு குபேரன். ஜம்ப். ஹலோ, நான் தான் ஜோசப் கந்தசாமி காதர் பேசுறேன். எஸ். என்னது? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தா இருக்காரு? அவர் இருக்காரா? சார், உங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போன் வந்திருக்கு. கலெக்டரா? ஆமா. ஹலோ, திலீப் ஹியர். நான் கலெக்டர் கல்பனா பேசுறேன். கல்பனா, ஸ்வீட் நேம். கொஞ்ச வயசுல கலெக்டர் ஆயிட்டீங்க போல இருக்கு. உங்க குரல்ல இருக்க இனிமே உங்க தோற்றத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Am I correct? ஸ்டாப் இட். உங்க பணக்கார விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. என்கிட்ட உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? ஏன் மேலையா? ஆமா, நீங்க பொதுமக்கள் உபயோகத்துக்காக வாங்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கி உங்க வீட்டுல முடக்கி வச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. Of course. எனக்கு இடைஞ்சலா இருக்கிற எதையும் நான் விட்டு வைக்கிறது இல்ல. ஆனா அதுக்கு என்ன விலையோ உடனே காசு கொடுத்து வாங்கிடுவேன். கேஷ் அண்ட் கேரி. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. எங்க பரம்பரையா நாங்க செஞ்சுட்டு வர்ற காரியம். வித்தியாசம் இல்ல? அந்த காரியத்துக்கு உங்க தலைமுறையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உடனே புறப்பட்டு ஆபீஸ்க்கு வாங்க. ஏய், நான் ஆபீஸ்க்கு வரணுமா? You know who I am? திலீப், ராஜ பரம்பரை, முடிசூடா மன்னன் எனக்கு பேரு. நீ உத்தியோகம் செய்யறிய ஆபீஸ், அது நாங்க தானமா கொடுத்த கட்டடம். நீ உட்கார்ந்து இருக்க சேரு, உன் தலைமையில ஓடுற ஃபேனு எங்க பரம்பரை போட்ட பிச்சை. எங்களை விசேஷத்துக்கு கூப்பிடறதுக்கே பயப்படுவாங்க. என்ன தைரியம் தான் என்ன விசாரணை கூப்பிடுவீங்க? உங்களுக்கு இஷ்டம் தான் என்ன நீங்களே நேர்ல வந்து பார்க்கலாம். டே ஆர் நைட் இஸ் ஓகே. யோ, என்ன இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் போன கொடுக்குறீங்க? ஐ எம் சாரி சார். ஃபெனைல் போட்டு நல்லா கழுவிடுறேன் சார். கழுவிடு. கலெக்டர் அம்மா முகம் கருத்து போச்சு. கருத்து போகல, அம்மாவுக்கு நீளம் ஆயிடுச்சு. நீளம் ஆயிடுச்சு, அகலம் ஆயிடுச்சு, மொத்தத்துல கலெக்டர் அம்மாவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. அம்மாடி, உங்களுக்கே இந்த கதின்னா எங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடனக்கட்டுன்னு சொல்றீங்களே, முதல்ல அந்த ஆளு போக்குக்கு ஒரு முடிவை கட்டுங்க. கட்டுறேன். அந்த ஆளை எப்படி வழிக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ராமசாமி, சொல்லுங்கம்மா. திலீப்போட பங்களால கரண்ட், வாட்டர், டெலிபோன் மூணையும் கட் பண்ணுங்க. அம்மா, சொல்றத செய்யுங்க. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, ஜுங் ஜுங். சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை. ஜங் ஜங். முதலாளி, நீங்களா? என்னைய ஜங் ஜங்? இருட்டுல பயமா இருந்துச்சு, பீதிய போக்க உறக்க பாடிக்கிட்டு இருந்தேன். அது சரி, கரண்ட் என்னாச்சு? முதலாளி, இந்த ஊருக்கு உங்க கொள்ளு தாத்தா தான் கரண்ட் கொண்டு வந்தாரு. உங்க தாத்தா தான் இந்த ஊருக்கு பைப்ல வாட்டர் கொண்டு வந்தாரு. உங்க அப்பா தான் இந்த ஊருக்கு டெலிபோன் கொண்டு வந்தாரு. இப்பேற்பட்ட பரம்பரையில பிறந்த உங்க வீட்டுல இந்த மூணையும் புடுங்கிட்டு போயிட்டா ஒரு பொம்பளை. யாரு? கலெக்டர் அம்மா தான். கரண்ட், டெலிபோன், வாட்டர் கட் கட் கட். வித்தியாசமா இல்ல? கலெக்டர், கரண்ட், டெலிபோன், வாட்டர். பொம்பளைங்க எங்கயா? வாசல்ல. வாசல்ல
கண்ணீரும் கம்பளையுமா கண்ணீரும் கம்பளையுமா வர சொல்லியா? அம்மா எழுந்திருங்க. என்ன விஷயம், என்னன்னு சொல்லுங்க. அம்மா, உங்க உத்தரவை நிறைவேற்ற போய் எங்க வீட்டு ஆம்பளைங்கள அந்த ஐயா. எந்த ஐயா? திலீப் ஐயா. அந்த ஆள் என்ன பண்ணான்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னங்க? பாத்தீங்களாமா, இதான் நடந்தது. சம்பாதிக்கிறதே இவங்கதாம்மா. வேலைக்கு போகாம படுத்துட்டா பிள்ளைங்களை வச்சு நாங்க என்னம்மா பண்ண முடியும்? கவலைப்படாதீங்க. உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். பழத்தை கீழே விட்டுறாத, நசிங்கிடும். போங்கய்யா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த பழங்கள் மட்டும் இல்ல, உங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க கண்ணீரை தொடச்சிருக்கிறாரு எங்க முதலாளி. என்னையா பெரிய முதலாளி? கைய கால உடைக்கிறது அப்புறம் கண்ணீரை துடைக்கிறதா? That is திலீப். ஓஹோ, நீங்க தான் அந்த திலீப்பா? ஓஹோ, நீங்க தான் அந்த கட்டிங் கலெக்டர் கல்பனாவா? மனசுல என்ன பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்ப? நான் நினைச்சிருந்தா உன்னையும் அந்த கட்டில படுக்க வச்சிருப்பேன். பொம்பளையாச்சேன்னு விட்டுட்டேன். ஐம் சாரி, விடல. கட்டில படுக்க வைப்ப, ஆனா இந்த கட்டில இல்ல, வேற. வித்தியாசமா இல்ல? ஸ்டாப் இட். உன் பணக்கார திமிர்ல ஏன் அதிகாரம் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க? நீ நடந்துகிட்ட முறைக்கு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க. போலீஸ் ஸ்டேஷன் தானே? நீ வேணா போய் பாரு, பூட்டி தான் இருக்கு. நீ வேணா திறந்து போய் உள்ளற. யூ யூ யூ. திலீப் கோடீஸ்வரன், ஸ்காலர்ஷிப் வாங்கி படிச்சுட்டு காலரை தூக்கிட்டு நடக்கிற பரம்பரை இல்லைனா, ஸ்காலர்ஷிப் கொடுத்து உன்ன மாதிரி 1000 பேரை படிக்க வைக்கிற ராஜ பரம்பரையில சேர்ந்தவனா. இவ்வளவு ஏன் நீ யாரால கலெக்டர் ஆனே நாளைக்கு உங்க அப்பா வந்து கேளு. இது தெரியாம சத்தப்பட்டு இருக்கிய. இந்த இதை வச்சுக்க. போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில் சாவி. வரேன். அப்பா, இவங்க என்ன கலெக்டரா இல்ல கபில் தேவா இப்படி பவுல் பண்றாங்க? உண்மை உண்மை உண்மை, அவன் சொல்றதெல்லாம் உண்மை. அவனுக்கே தெரியாத இன்னொரு உண்மையை சொல்றேன். அவன் அப்பாவோட குதிரை லாயத்துல எனக்கு கொள்ளு போடுற வேலை, உங்க ஆத்தாளுக்கு புல்லு போடுற வேலை. கொள்ளும் புல்லும் இணைஞ்சது குதிரை லாயத்துல நீ பிறந்த. ஏசுநாதர் மாட்டுக்கொட்டையில பிறந்ததுனால கடவுளானாரு, நீ குதிரை லாயத்துல பிறந்ததுனால கலெக்டர் ஆயிட்ட. அப்பா, திலீப்போட பரம்பரை கொடுத்த ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சுதான் வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் படிச்சு போகணுமா? இத பாருங்க, என் கடமையை செய்யும் போது யார் தடையா இருந்தாலும் சரி, சட்டப்படிதான் நான் செய்வேன். அப்படின்னா ஒரு பணக்காரனே பகச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? ஆமா. அம்மா, அரசியல்வாதிங்க பகை 5 வருஷம்தான், பணக்காரங்க பகை ஆயுசு மட்டும். எனக்கு ஆயுசு பத்தி எல்லாம் கவலை இல்ல. இந்தா, உனக்கு இல்லாம இருக்கலாமா? உன்னை 5 வயசுல விட்டுட்டு உங்க ஆத்தா போய் சேர்ந்துட்டா. இந்த மனுஷனை நான் 2ஆம் தரமா கட்டிக்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நீ ஒரு கலெக்டர் ஆகி என் பொண்ணுக்கு கௌரவமான இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான்னு நான் பகல் எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ரங்கு, ஆ? பகல் கனவு பலிக்காதுடா. சும்மா இருயா. சும்மா இருக்க முடியாம தானே இவ ஏடா கூடமா நடந்துகிட்டு எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? சித்தி, என் பொண்ணு உன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசாதீங்க. அவ என்னோட தங்கச்சி. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. அந்த கடமையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு முடிப்பேன். அப்புறம் என்னடி? ஏன்பா, அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? முதல்ல அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க. அட நீ ஒருத்தி. இந்த காலத்துல அடங்கி ஒடுங்கி நடக்கிற பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அதிகார வரி குடிச்சு திரியற இவளுக்கு எவன் கிடைப்பான்? நான் கிடைக்கல உனக்கு. என்னையா சொன்ன? நான் கலெக்டரோட அப்பா, நீ ஆஃப்டர் ஆல் சித்தி. ஆஃப்டர் ஆல்னா என்ன? ஆஃப்டர் ஆல் என்ன அர்த்தம்? அதான் நான் பார்த்தேன். ஐயா இருக்காரா? நீங்க அவரை உடனே பார்க்கணும். கொஞ்சம் இருங்க. ஐயா, ஐயா, உங்களை தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. போலீஸ்? ஆமாங்க ஐயா. எதுக்கு தெரியலையே. என்ன சார், உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். இது சொல்றதுக்காக கூப்பிட்டீங்க? வரேன். சார் சார்
வந்து உங்களை உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி கலெக்டர் அம்மா உத்தரவு போட்டிருக்காங்க. என்னையா? ஆமா சார். எதுக்கு?